ஸோ கடகம் ராசி ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்? ஸோ கலியுகத்தில் நல்ல சௌகரியமாக எந்த விதமான துன்பமும் இல்லாத மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னு இந்த கடகம் வலுத்திருந்தால் தான் சாத்தியம். கடகராசியில் வந்து கலியுகத்தில் பிறக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது கடக லக்னமாக இருந்தாலும் இதனுடைய வேலையை செய்யும். இப்போ கடகம் ஒரு ஜாதத்தில் நல்லா வலிமையாக இருக்குதுனாவே அவங்களுக்கு நல்ல நிர்வாக திறமையும் இருக்கும். அதே சமயம் அந்த இலகன மனமும் இருக்கும். அந்த அன்பு பாராட்டுதல் ஒரு தவறான நபரை கூட அவனை ஒரு சரியான பாதைக்கு எடுத்துகிட்டு போகும். அவன் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்லாம் கூட கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில் இருந்தாலுமே கூட இவர் சரியாக இருந்து அந்த குடும்பத்தை அருமையாக அழகாக வழிநடத்தி செல்வார். அந்த அளவுக்கு அந்த ஆளுமை திறனை அது கொடுக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை பன்மடங்கு வெளிப்படுத்தும். காலபுருஷனுக்கு 4வது ராசினால முதல்ல வீடு நல்லா அமைஞ்சிரும், இடம் பொருள் வண்டி வாகனம்லாம் அமைஞ்சிரும், சொத்து சுக சேர்க்கையும் நல்லா அற்புதமாக அமைஞ்சிரும். மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரியான வாழ்க்கை பரம்ப ரொம்ப அற்புதமான ஒரு யோகத்தை தன்னிறைவாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். கடகம் வலிமை ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கடகம் வலிமை இழக்கும் பட்சத்தில் எடுத்த உடனே குழப்பவாதிகளாக மாறிடும். இவர்கள் ஒன்று சொல்றது அங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்றது இங்கே ஒன்று சொல்லுவாங்க. இதுலேயே இவங்க வாழ்க்கையை குழப்பத்திலேயே போக வேண்டிய சூழ்நிலை. கூட இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் குழப்பி விட்டுருவாங்க. மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருவாங்க. இவங்களுக்கு என்ன சரின்னு போடுது அதை மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க. மற்றவங்களுடைய சௌகரியத்தை பார்க்கவே மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்க. இந்த கடகம் பாதிக்கப்படுறதுங்கிறது கலியுகத்தில் அதீத கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும்.